Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல வேஸ்டா இருக்கிற துணிகளை பயன்படுத்தி அழகழகான ஹேர் பேண்ட்ஸ் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஹேர் பேண்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுல வந்து வேறு விதமான ஹேர் பேண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க friends, எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நெட் கிளாத்தும் அது கூட சேர்ந்த மாதிரி இன்னொரு சைனிங் கிளாத்தும் இருக்குது. நீங்கள் எந்த விதமான கிளாத்தாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 3 இன்ச் அகலம் இருக்குது. 15 இன்ச்சுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உயரம் வந்து 20 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற கிளாத்தை பொறுத்து. அதுபோல் உள்ளே வைக்கிறதுக்கு இது மாதிரி பட்டையான எலாஸ்டிக் இருக்குது இல்லையா, இது வந்து 1 மீட்டர் வந்து 5 ரூபா தான் இந்த எலாஸ்டிக், அதை எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா 7.5 இன்ச் இருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் உங்ககிட்ட நிறைய வந்து சுடிதார் அந்த மாதிரி ப்ளவுஸ் அதெல்லாமே தைச்சது போக மீதி கிளாத் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் சாரீக்கு மேட்சாகவே தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓரங்களை வந்து இது போல் சின்னதாக ரொம்ப குட்டியாக மடித்து நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 ஓரத்தையுமே தைச்சிக்கணும். 2 கிளாத்தையுமே சேர்த்து நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்கள். நல்ல சின்னதாக புடவைக்கு ஓரம் அடிப்போம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப மெல்லூஸாக மடிச்சுட்டு இது போல் ஓரம் அடிச்சுக்கோங்க. இது போல் நெட்டு கிளாத்லாம் தைக்கும்போது பேண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கடைகளில் வாங்கக்கூடிய அந்த ஹேர் பேண்ட் மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு ஓரம் முடிச்சாச்சு, மறு ஓரமும் அதே மாதிரியே தையல் போட்டுக்கலாம். நல்லா மெல்லுசாக மடிச்சுட்டு இது போல் தைச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாத்தில் பிடிச்ச மாதிரி பேண்ட் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி இருக்காங்க அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பாக இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே செஞ்சு உங்கள் குழந்தைங்க தலையில் வச்சு விடும்போது அவங்களுக்கும் அம்மா செஞ்சு கொடுத்தது அப்படிங்கிற ஹாப்பினஸ் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ 2 சைடுமே தைச்சாச்சு இல்லையா, இப்போ லாஸ்டிக் வச்சு தைச்சிடலாம். அந்த துணியோட உள் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லாஸ்டிக் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு கொஞ்சமாக அப்படியே ஃப்ளீட் பண்ண மாதிரியே கொஞ்சம் அப்படியே மடித்தா மாதிரியே கீழே இருக்க அந்த துணிகளை சுருக்கி விட்டு அப்படியே இந்த லாஸ்டிக்கோடு சேர்த்து தைச்சிடுங்க. கொஞ்சம் அந்த கீழே இருக்கிற துணிகளை வந்து அப்படியே சுருக்குனா மாதிரி அப்படி தைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அது ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரியே இருக்கும். இது போலவே எலாஸ்டிக் நீங்கள் வந்து அந்த எண்ட் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டே நீங்கள் தைக்கணும். எலாஸ்டிக் எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் தைச்சிட்டு துணி எக்ஸஸாக ரொம்ப இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ தைச்சாச்சு இல்லைங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்க எலாஸ்டிக்கை கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே மடிச்சுட்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள் சைடில் ஒரு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல தையல் ஒன்று போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபினிஷிங்காக நம்மளோட ஹேர் பேண்ட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த எக்ஸஸாக இருக்க பிசர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மாடல். நம்ம இது போல் இன்னுமே 2 மாடலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக தைக்க போகிற இந்த பேண்ட் வந்துட்டு அகலம் வந்து 4 இன்ச்சு இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். உயரம் வந்து 17 இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி வேறு கலரில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு உயரம் வந்து 17 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
அகலம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்த துணியை விட 1/2 இன்ச் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அந்த ஓரங்களை மெல்லிசாக மடிச்சுட்டு தைச்சிக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த கிளாத்லேயுமே நம்ம தைச்சிக்கலாம். ஸோ 2 சைடுமே தைச்சிக்கோங்க. அது மாதிரி இன்னொரு ஆரஞ்சு கலர் பீஸ் உள்ளே கொடுக்குற மாதிரி எடுத்தேன் இல்லையா, ஸோ அதையுமே நம்ம இது போல் ஓரங்களை தைச்சிக்கலாம். இப்போ அந்த பீஸில் தைச்சி முடிச்சாச்சு. இது போல் நம்ம உள்ளே வைக்க கொடுத்துருந்த அந்த பீஸ்லேயுமே ஓரங்களை வந்து நல்லா மெல்லிசாக மடிச்சுட்டு 2 சைடுமே இது போல் தைச்சி முடிச்சிடலாம். குட்டீஸ்க்கு நம்ம வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடுறோமோ சேம் அதே கலரில் இது போல் நம்ம வந்து வெரைட்டியாக ரெடி பண்ணி ஸோ அவங்களுக்கு நம்மளே வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்பவே யூனிக்காக அழகாக இருக்கும். ஸோ எல்லாருமே கேர்ள் பேபி இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைடுமே ஓரம் தைச்சாச்சு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் வச்சுருக்கேன். ஸோ அதோட உள் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடில் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேண்டுக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் ரெண்டையுமே சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ளீட் பண்ணி, அதாவது லைட்டாக சுருக்கி நம்ம வந்து எலாஸ்டிக் ஒரு சைடு வந்து கையால் அப்படி இழுத்துக்கிட்டே தைச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அழகான டபுள் கலர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். துணிகளை வந்து இந்த மாதிரி லைட்டாக சுருக்கிக்கோங்க, ஃப்ளீட் பண்ண மாதிரி. எலாஸ்டிக் வந்து கைகளால் அப்படி இழுத்துக்கிட்டே அப்படி தைச்சிட்டே வந்துடுங்க ஃபுல்லாக. இப்போ மேக்ஸிமம் தைச்சாச்சு. இதே மாதிரியே ஃபுல்லாக இந்த எண்ட் வரைக்கும் தைச்சிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ தைச்சாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே இப்படி மடித்து நம்ம வந்து இந்த ஜாயிண்டை வந்து ஓரை வந்து தைச்சிடலாம். ரெண்டுமே ஜாயின் பண்ணி அவ்வளோதான். இப்போ வந்து டபுள் கலரில் நம்மளோட அந்த ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து வேஸ்ட் கிளாத்து தான், அதாவது ஓல்டு ட்ரெஸ்ஸில் இருக்கிற கொஞ்சம் நல்லா இருக்க அந்த மாதிரி உள்ள கிளாத்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்ட் வந்துட்டு டபுள் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது. சைஸ் எல்லாமே இதே தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இது போல் 2 கிளாத் கட் பண்ணி கூட தைச்சிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் கோல்டு கலர் கிளாத் இருக்குது. ப்ளவுஸ் தைச்சது போக மீதி இருக்கிற கிளாத் இது வந்து அகலம் வந்து 2 இன்ச்சு எடுத்திருக்கேன், உயரம் வந்து 20 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சின்ன சின்ன கிளாத்து தான், அதை வந்து நான் ஒன்றா ஜாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி நீளமாக தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ 2 இடத்துல ஜாயிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கோல்டு கலர் கிளாத் எல்லாமே தைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். எலாஸ்டிக் வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த பேண்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே அழகாக ஓரங்கள் மெல்லிசாக மடிச்சுட்டு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு நம்ம வந்து இந்த கிளாத்தோட உள் சைடு இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சுட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே லைட்டாக ஃப்ளீட் கொடுத்துக்கிட்டே ஸோ அப்படியே சுருக்கிக்கிட்டே நம்ம தைச்சிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஒரு கையால் எலாஸ்டிக்கை மட்டும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பட்டை எலாஸ்டிக் தான் வாங்கணும், அதுதான் செட் ஆகும். உருண்டையாக இருக்கிற அந்த எலாஸ்டிக் வாங்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு எலாஸ்டிக் வந்து 1 மீட்டர் வந்து உங்களுக்கு 5 ரூபா தான். நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் நிறைய பேண்ட் வந்து செய்யலாம், நிறைய ட்ரெஸ் தைக்க அந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஓரங்கள் தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்க இந்த எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எந்த சைஸுக்கு தேவையோ அதே மாதிரி கூட நீங்கள் எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வேஸ்ட் ஆகாமல் கூட இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய வேஸ்ட் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ட்ரெஸ் தைக்கும் போது மீறக்கூடிய அந்த கிளாத் எல்லாமே நம்ம வந்து இது போல் ஹேர் பேண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கடைகளில் வாங்கக்கூடிய அந்த ஹேர் பேண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ இது போல் கோல்டு அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கிளாத் எல்லாமே நிறையா இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் இது போல் ரெடி பண்ணி பாருங்கள்.
இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு ஹேர் பேண்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண இந்த ஹேர் பேண்ட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.